வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள், வணக்கம். அதாவதுங்கய்யா, பேரண்ட்ஸு சாதகம் பார்க்க வர்றாங்க இல்லையா, அந்த ஐயா எங்கள் அப்பா வீடு 25 பவுன் நகை செஞ்சு கொடுத்தாங்க, எங்கள் அம்மா வீடும் செஞ்சு கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல 50 பவுன் நகை இருக்குதுங்க, நல்லா செய்யணும், எல்லாமே இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் அடிக்குறுக்கு ஒண்டி பேங்கில் ஒண்டி வச்சுறாருயா, அடிக்குறுக்க பேங்க்கு போயிடுதுயா. ஒரு நல்லது கெட்டது விசேஷம்னு சொல்லி கேட்டோம்னா அப்போதைக்கு போய் தான் போய் பேங்கில் எடுத்து கொடுத்து வர்றாரு. ஆனால் 2 நாளில் கொண்டு மறுபடியும் பேங்கில் வச்சுறாருயா. கொஞ்சம் எப்போயாவது திருப்பி கொடுப்பாரு. நகை மேலே நமக்கு ரொம்ப ஆசை, ஆனால் நகை தங்குறதே இல்லையா. குறைஞ்ச வச்சும் பார்த்தீங்கன்னா இப்போ 15 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் பண்ணி. 15 வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே தான் இருக்குது நகை, ஆனால் வீட்டுக்கு வந்தது இல்லையா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, பேங்கில் ஏன் அடிக்குறுக்க வேண்டிய அடமானம் வச்சிடறாங்க, பேங்கில் வண்டி வச்சுறாங்க அப்படின்னு கேட்டால், இவங்க கல்யாணம் முடித்த புதுசில் கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் எல்லாமே காசு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு, எல்லாமே சம்மந்தப்பட்டு தான் கொண்டு பேங்கில் அடமானம் வைக்கிறாங்க. இப்போ இவ்வளோ கடன் வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் வட்டி குறைச்சிக்கிறதுக்கு கொண்டு பேங்கில் வச்சாங்க. பேங்கில் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் தான் போச்சு, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் போச்சுன்னா ஒரு சீட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி ஒரு 4-5 லட்ச ரூபா சேர்த்திட்டு இடம் வாங்கலான்னு சொல்லும்போது மறுபடியும் பணம் பத்தல, மறுபடியும் கொண்டு பேங்கில் வச்சுட்டாங்க. சரி அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் ரன் பண்ணாங்க. பசங்க பிள்ளைங்களாம் படிக்க ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவது அப்படின்னா வீடு கட்டணும் அப்படின்னு கொண்டு மறுபடியும் பேங்கில் கொண்டு வச்சுட்டாங்க. இப்போ 5 லட்ச ரூபா இருக்குன்னா ஒரு 10 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா என்ன செய்யுதுங்க, ஏதோ ஒரு வழியில் அந்த மாதிரி கொண்டு பண்ணிட்டாங்க. அதுக்கடையில் நகையும் சேர்ந்துருச்சு அவங்களுக்கு. இது ரைட்டு. ரெண்டாவது வந்து எப்படின்னா, இப்போ அது அவங்க கேள்வியே வேணாம். இப்போ பாருங்கய்யா, இப்போ இத்தனை வருஷம் ஆகுதுங்க, எப்போ பார்த்தாலும் பேங்க்லேயே தான் நகை கொண்டு வச்சிடறாரு, எனக்கு திருப்பியும் தர மாட்டேறாரு. இதுக்கு வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னென்னு எனக்கும் புரியல அப்படிம்பாரு. ஏம்மா, உங்கள் வீட்டுக்காரர் நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்துகிறாரு, தப்பானதுக்கு ஒன்றும் பயன்படுது இல்லையா. வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, உங்கள் ஃபேமிலி செலவுக்காக தான் வச்சார். வேறு அனாவசியமாக செலவு வச்சாரா, இல்லை அவர் அனாவசியமாக செலவழிக்கிறாரா? இல்லைவா, அதெல்லாம் உண்மைதாங்க. ஆனால் அடிக்கடி கொண்டு வச்சுறாரு. எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, நிம்மதியே இல்லைங்க. கொஞ்சம் நிரந்தரமாக என் நகை என்கிட்ட என் கையிலையோ என் வீட்டில் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் அப்படிமா. இது வந்து எப்படின்னா, கொஞ்சம் வசதி வாய்ப்பு பெருக வந்து அந்த மாதிரி எண்ணம் வந்து ஒரு மக்களுக்கு உருவாகும். என்னங்க, அது ஏன் கொண்டு அவருங்க அடமானமே வச்சிடறாங்க. அடமானம் வந்து அவங்க தேவையில்லாமலாம் ஒன்றும் வைக்க கிடையாது. தேவைக்கு கொண்டு வைக்கிறாங்க, வட்டி கம்மியாக, அப்புறம் வீட்டுக்கு வராங்க, மறுபடியும் கொண்டு வச்சுக்கிறாங்க. நல்லதுக்கு தான், நல்ல காரியத்து தான் அது வந்து யூஸ் ஆகுது, வந்து தப்பான இதுக்கு அது யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இருந்தாலும் அவங்க வீட்டில் ஃபேமிலி வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே கொண்டு அடமானம் வைக்கிறாரு, ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். பசங்க பிள்ளைலாம் கூட பெருசாகிடுச்சு, நாங்கள் போட்டு பார்க்க அளவு பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கொண்டு எப்போ பார்த்தாலும் பேங்க்லேயே அடமானத்திலே தங்க நகை எல்லாமே இருக்குதுன்னா என்ன காரணம் அப்படின்னு கேள்வி கேட்டால், அவரோட சாதகத்தில் குருவும் கேதும் சேர்ந்துக்கூடாது. குருவும் கேதும் சேர்ந்தாலே நகை வந்து முழுசாக, குருன்னா நகைங்க, கேதுன்னா என்னங்க, சுருக்க பார்க்கும், சில டயத்தில் விற்கவும் பார்க்குங்க. ஒரு மனிதனோட சாதகத்தில் குருவும் கேது சேர்ந்திருந்தால் நகை இருக்கிற நகையை விற்க பார்க்கும், அழிக்க பார்க்கும். ஏன்னா இருக்கிற நகை அதிகமாக வாங்க வைக்காது, அழிக்க பார்க்கும். அந்த குருவும் கேது சேரும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த சாதகருக்கு கொடுத்துடும். சரி, மனைவி பேரில் அப்போ எப்படின்னா, மனைவி பேரில் சுக்கிரனும் குரு சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால், அதனால தான் வந்து அவங்க நகையை விற்காமே பேங்கில் கொண்டு வச்சு ஒவ்வொரு காரியத்தையும் சாதிச்சுட்டு மறுபடியும் திருப்பி கூட கொடுக்குறாரு. மனைவி சாதத்தில் இப்படி இருக்கும்போது, கணவர் சாதத்தில் எப்படி இருக்குது, குருவும் கேதும் சேர்ந்துருக்கு. அப்படி இருக்கும்போது அப்பப்போ வந்து தேவைக்கு கொண்டு பேங்கில் கொண்டு வச்சுறது, அப்புறம் கொண்டு திருப்பிட்டு வர்றது. இதுதான். அது எத்தனை சவரன் மட்டும் கேட்டுறாங்க. அதெல்லாம் சவரன் வந்து அதிகமாக இருக்கும், 15-20 லட்சம் அப்படிலாம் அந்த மாதிரி வைக்கக்கூடியது. அதனால் வந்து கம்மியானது கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வருதுங்களவா. இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே இன்னொன்று, இந்த அடமானம் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறாங்க, யாரோட சாதத்தில் அடிக்குறுக்க வந்து பேங்க்லேயே கொண்டு நகை வச்சுருப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், மேச லக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னியாக வருதுங்களா. கன்னின்னா என்ன தெரியுங்களா, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னினாலே ஒரு மனிதனுக்கு என்னங்க, லக்கணத்தில் ஒரு லக்கணம் எதுவாக இருந்தால் இருக்கட்டும், அப்போ அந்த கேதுவும் குருவும் கன்னியில் இருந்தாலும் சரி, கேதுவும் குருவும் மிதனத்தில் புதன் வீட்டில் இருந்தாலும் சரி, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி, காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடங்கிறது நகை நட்டு ஆடை ஆவரணம்னு சொல்லக்கூடியது. அப்போ இவர் லக்கணம் எங்கே இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஆனால் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல வந்து கேதுவும் குருவும் இருக்கக்கூடாது. காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல கன்னியில் கேதுவும் குருவும் இருக்கக்கூடாது. பாருங்களேன், இப்போ காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் என்னங்கிறது, நகை நட்டு ஆடை ஆவரணம், தொழில் தொடர் இன்டர்நெட்டு அப்படின்னு சொல்கிற இடம். அந்த இடத்துல வந்து குருவும் கேது இருந்தாலும் இப்படி தான் கொண்டு அடமானம் வச்சுட்டே இருப்பாங்க. பேங்க்லேயே தான் இருக்கும்.
ஏதோ விசேஷம் நல்ல இடத்துக்கு கொண்டாந்து போடுவார், மறை நாளே கொண்டு வச்சுருவாங்க. அதே நேரத்துக்கு வந்து கன்னியிலே குருவும் கேது இருந்தாலும் இந்த மாதிரி அடமானம் வைக்கிறது, பேங்க் லோன் வாங்கிக்கிறது. ஏன்னா அது காலப்புருஷனுக்கு 6ஆம் இடம்ல, 6ஆம் இடங்கிறது நோய் கடன் எதிரி. அப்போ அந்த இது மாதிரி இருக்கிறதுக்கு வந்து வீட்டில் வந்து நகை வச்சு அழகு பார்க்க முடியாது. கன்னியில் கேதும் குரு இருந்தா, மிதனத்தில் கேதும் குரு இருந்தா, அப்போ இப்படி தான் வந்து அடமானம் வச்சுக்கிட்டே இருப்பாங்களா ஒழிஞ்சு. இதே பாருங்கள், இதே குரு சுக்கிரன் இருந்தால் அவங்க வீட்டிலேயே வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ உள்ளதுக்கு எல்லாமே அடமானம் தான். பேங்கில் வண்டி வச்சுறாங்க, நிம்மதியாக இருக்கலாம் அல்லவா. ஆனால் நம்ம வீட்டில் வச்சுட்டு பயந்து இருக்கணும். அப்போ நம்ம பேங்கில் கொண்டு வச்சிட்டோம்னா நிம்மதியாக இருக்கலாம். நல்ல விசேஷத்துக்கு முன்னே 2 நாளைக்கு முன்னாடி திருப்பிட்டு விசேஷம் முடிச்சு கொண்டு வச்சுட்டு போயிடலாம். அதை விட இன்னொன்று என்னங்க, இப்போ கவரிங்லேயே வாங்கிக்கிறாங்க எல்லாருமே. அதே சேமாக வாங்கி வச்சுட்டு அது எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நகை பேங்கில் இருக்குது. இதுதான் பாருங்கள், ஒரு அடமானத்துக்கு நகை, ஒரு சாதகத்தில் அடமானத்திலே நகை இருக்குமா அப்படிங்கிறது வந்து உதாரண சாதகம். வாழ்க வளமுடன்.